தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு பெரிய விழா, ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா. இந்த பூமிக்கு வந்து பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொண்ட அந்த மிகப்பெரிய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருப்பணியிலே சிறப்பான விதத்தில் எனக்காக வந்த இயேசுவை என்னுடைய வாழ்வை மாற்றித்தாரும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று விருப்பமாக திருப்பணியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமா. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் கூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்ற திருவிழமாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று இந்த அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் இந்த அருளின் ஒன்றினை புதுப்பித்து தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீரார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறாத ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய உப்பை பரிபிறக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை மண்பார்த்து மைந்தரென சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்களுக்கு ஏற்புடையவர்களாக என்று நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவி ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் பணத்தை செலவிடுகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுந்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பு வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 12. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நீர்
இரண்டாம் வாசகம் முதலை. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் கூறிப்படுத்தேன் என்ற வானக தந்தையின் குரல் வானிலிருந்து ஒழுங்கி கேட்டோம். இதேபோல் நாமும் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்கும் போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுதான் உண்மையான மெசியா என யோவான் சான்று பகம் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிப்படுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்லுவோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ? கடவுள் தரும் சான்று அதை விட மேலானது அன்றோ? கடவுள் தன் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றில் இருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் குறிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில்
எல்லா விழாக்களுமே இயேசு தம்மை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தியதுதான் குறிக்கிறது. எடுத்துக்காட்டா கிறிஸ்து பிறப்பு விழா எதை குறிக்கிறதுனா, இயேசு கடவுள் தன்னை யூதர்களுக்கு அடையாளப்படுத்திய அந்த நிகழ்வை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். அதுக்கப்புறம் திருக்காட்சி பெருவிழா உள்ளது. அந்த திருக்காட்சி பெருவிழாவில் கடவுள் புறையினத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்தியதை நாம் அந்த திருவிழாவில் நினைவு கொண்டோம். மூன்றாவது இன்றைக்கு இயேசுடைய திருமுழுக்கு. இது இயேசு தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொண்டு நான் உங்களுக்காக வந்தேன் என்று வெளிப்படுத்தியதான் இந்த திருமுழுக்கு விழா நமக்கு உணர்த்துகிறது. ஆக எல்லா விழாக்களுமே கடவுள் தன்னை வெளிப்படுத்தியதை தான் நாம் குறித்து கொண்டாடி கொண்டிருந்தோம் இந்த நாட்களிலே. அது ஒன்றும் இல்லாம இந்த திருமுழுக்கு விழா எதை குறிக்கிறது என்றால் இயேசுவினுடைய ஐடென்டிட்டி அண்ட் ஹிஸ் விஷன். இயேசு யார் என்பதை குறிக்கிறது, அவருடைய பணி என்ன என்பதை குறிக்கிறது இந்த திருமுழுக்கு பெருவிழா. ஹவாய் தீவு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அங்க வந்து திடீர்னு மக்கள் வந்து தொழுநோயினால அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹவாய் ஐலாண்ட்ஸ்ல மக்கள் தொழுநோயினால அதிக பேர் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் பார்க்கிறது, மீதி இருக்கிற மக்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யார் யாருக்கெல்லாம் தொழுநோய் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தொழுநோய் நகரம் என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த தொழுநோய் நகரத்துல முலக்காய் அப்படிங்கிற தீவுல வந்து தொழுநோய் நகரம் ஒன்று கட்டி அந்த இடத்துல கொண்டு போய் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு குருவானவர் வந்து நான் போய் இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று முன் வருகிறார். அவங்களுக்கு சுப்ரியர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் போய் இந்த மக்களுக்காக நான் பணி செய்யணும், மக்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி சுப்ரியர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு. அவங்க இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நான் அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக நான் பணி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அந்த தீவுக்கு போறாரு. அந்த தொழுநோய் நான் பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட இவர் வந்து வாழ்கிறார். அந்த மக்களுக்காக பணி செய்கிறார். அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வருகிறார். இந்த தேவையான எல்லாவற்றையும், தண்ணீர் இல்லை, நல்ல தண்ணியை கொடுக்கிறாரு. ஒரு சானிடேஷன் சிஸ்டம் இல்லை, அதை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அவர்களுக்காக புதிய ஆலயம் கட்டுகிறாரு. ஆலயம் கட்டி ஒவ்வொரு திருப்பணியை நிறைவேற்றுகிறாரு. அப்ப திருப்பணி நிறைவேற்றும் போது ஒரு ஆரம்பிப்பார். முதல்ல யூ லெப்பர்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். கொஞ்ச நாள் ஆக அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, we lepers, we know God loves us அப்படின்னு ஆரம்பிச்சார். அது வேலை செய்து அவரும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இங்க இருந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு அப்படியே நின்று இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக அவர் மத்தியிலே போய் வாழ்ந்து அவர்கள் தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், பணி செய்திருக்கிறார். அவ்வாறு இறந்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை போல என்ன சொல்லியிருக்கலாம், எல்லாம் மீட்கப்படட்டும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க வந்து பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மக்களின் தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர்களுக்காக வாழ்ந்து மறித்திருக்கிறார். ஏன் நாம் அவருடைய கஷ்டங்களை உணர்ந்து கொள்வோம் என்பதற்காக, அவர் எதற்காக வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த திருமுழுக்கு விழா. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இந்த திருமுழுக்கு இயேசுக்கு தேவையா? இயேசு வாழ்ந்த காலத்துல யூதர்கள் மத்தியில 2 வகையான திருமுழுக்கு இருந்தது. முதல் வகையான திருமுழுக்கு என்ன அப்படின்னா ப்ராசிலைட் பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசிலைட் பேப்டிசம் சொல்லுவாங்க. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, புறையினத்தார் ஒருவர் யூதராக வேண்டும் என்று வந்தால் அவர்களுக்கு இந்த வகையான ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து தண்ணீர்ல முழுகி எழுந்திருக்கு. அந்த தண்ணீரில முழுவது எதை குறிக்கிறது என்றால், நீ இவ்வளவு நாட்கள் ஒரு புறவினத்தாராக வாழ்ந்தாய், அந்த வாழ்க்கை உங்களோடு முடிந்துவிட்டது. அந்த புறவினத்தாராக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு இறப்பு. இன்றைக்கு நீ புதிதாக பிறந்திருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்கான அந்த இமோஷன் இருந்தது. இது வந்து ப்ராசிலைட் பேப்டிசம். இது ஒரு வகையான பேப்டிசம். இரண்டாவது பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ், மன மாற்றத்திற்கான ஒரு பேப்டிசம் இருந்தது. யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை, நாங்கள் பாவியத்தை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாவது வகையான பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ், மன மாற்றத்திற்கான அந்த ஞானஸ்நானம் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, ஸ்நாபகர் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம், இந்த ஞானஸ்நானம் பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ், மன மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஞானஸ்நானம்.
இயேசு போய் அங்க அவர்கிட்ட ஞானஸ்நானம் வாங்குகிறார். இப்ப நமக்கு தெளிவா தெரியுது இயேசுவுக்கு அந்த ஞானஸ்நானம் தேவையா இல்லையா. ஏன்னா ஸ்நாபகர்கள் கொடுத்துக்கொண்டிருந்த ஞானஸ்நானம் பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ், மன வருத்தத்துக்கான மனமாற்றத்துக்கான ஞானஸ்நானம். இயேசுக்கு அந்த ஞானஸ்நானம் தேவையில்லை. ஏன்னா அவர் சின்லெஸ் ஸ்பாட்லெஸ் சொல்றவர் வந்து பாவமே இல்லாத ஒரு நபர் சொல்றாங்க. ஆனா அவர் போய் பாவிகளோடு நின்று பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த ஞானஸ்நானத்தை வாங்குகிறார். அவர் ஏன் வந்தார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் அவர் பாவிகள் இருக்கிற அந்த வரிசையில அவர் நின்று ஞானஸ்நானம் வாங்குகிறார். He allowed himself to be numbered among the sinners. பாவிகள் மத்தியில நின்று பாவியாகவே ஞானஸ்நானம் வாங்குகிறார். பாவிகள் வாங்குவது போல வாங்குகிறார். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதான் இயேசு இதற்காக தான் வந்தார். இந்த நிகழ்வு எல்லாமே அதுதான் குறிக்கிறது. எதற்காக வந்தார்? பிறப்பிலிருந்தே இயேசு பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு விடயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு செய்தியும் இயேசு எதற்காக வந்தார் என்று வெளிப்படுத்தி மறைமுகமாக வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் அப்படித்தான். சரி, இன்றைக்கு இந்த திருமுழுக்கு எதை சொல்கிறது, நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமுழுக்கு நமக்கெல்லாம் வந்து நம்முடைய ஐடென்டிட்டி, நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய விஷன் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய பணி என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. நம் ஞானஸ்நானம் வாங்குகிற பொழுது கடவுளுடைய தத்து பிள்ளைகளாக வாழ்கிறோம். அடாப்டிவ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய தத்து பிள்ளைகளாக மாறுகிறோம் ஞானஸ்நானம் வாங்கும் பொழுது. அப்ப கடவுளுடைய தத்து பிள்ளைகளாக மாறுகிற பொழுது நமக்கென்று ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது, நமக்கென்று ஒரு விஷன், நமக்கென்று ஒரு பணி இருக்கிறது. அதை செய்ய சொல்கிறது இந்த திருமுழுக்கு. நம்முடைய பணி என்ன என்பதை செய்ய சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நம்முடைய விஷயம், என்ன நம்முடைய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு எதை செய்தாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதை வாழ வேண்டும். அதை போல வாழ வேண்டியதான் நாம் செய்ய வேண்டிய பணியாக. சில நேரத்தில் இயேசு இப்படி வாழ்ந்தார், எல்லாரும் சொல்லுவோம் இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார், இயேசு இதைத்தான் பேசினார் என்று எல்லாருக்கும் சொல்ல நம்ம ரெடி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அப்படி இருப்பதில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இயேசு வாழ்ந்தார், இதை போல வாழுங்கள், இயேசுவை போல மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்வது நமக்கு ஈஸியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் செய்ய சொன்னதை நாம் வாழ்வாக்குவது என்பது கடினமாக இருக்கிறது. ஆகையினால இந்த ஞானத்தை இயேசு பெற்ற இந்த திருமுழுக்கு நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது, நாம் யாருக்கு சொந்தம் என்பதை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய பணி என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகையினால அந்த பணியை செய்ய முற்படுவோம். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இறைவா, உங்கள் திரு அவை என்னும் குடும்பத்தை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் அன்பு நிறைந்த உள்ளத்தோடும் பதிவு நிறைந்த மனதோடும் ஏழை எளியவருக்கு சேவை செய்திட தேவையான வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறைவா, நீர் எங்களோடு என்றும் இருப்பது போல நாங்களும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு இருந்து இறையாசி பெற்றவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். நல்ல வழிகாட்டியே என் இறைவா, இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக வேண்டுகிறோம். தூய ஆவியாரோடும் துணையோடும் அவர்கள் நேர்வழியில் நடந்து தங்கள் வாழ்க்கையை ஒழுக்கத்துடனும் பொறுப்போடும் வாழ தேவையான வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறைவா, பல்வேறு காரணங்களினால் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். உம்முடைய அருளினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியுடனும் மன நினைவோடும் வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவரே இறைவா, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நோயாளிகளையும், சிறப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தி உடல் சுகத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறைவா, அனைத்து விவசாய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் கோரும் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்கு வாழ்வும் வழியுமாயிருக்கிற தெய்வமே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இயேசுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது இயேசு எங்களுக்காக வந்தவர். நாங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக, நாங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக அறிவுறுத்த வந்தவர். எங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்தவர் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய பாதத்தில் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஒரு ஆசிரியை கொடுக்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே நிறைவான அமைதி, சமாதானம் நிலவ வேண்டுமாக சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நாட்களிலே திருப்பலி இல்லாமல் எத்தனையோ மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார். அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்காக சொல்லிக்கிறோம். நற்கரனை வாங்க முடியவில்லையே இந்த எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நேரத்தில் சிறப்பான முதலில் சொல்லிக்கிறோம். தந்தை, அவர்களையும் ஆசீர்வதித்தல், அவர்களுக்கு புதுவாழ்வு, புதிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக நேரத்தில் சிறப்பானது ஜெபிக்கிறோம். நம் மன்றாட்டுக்களை எல்லாம் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லாம் கருவின்றி தந்தார்.
திருநாளத்தை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றரும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதா உன் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தானாற்று புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டி, அதனால் பின்னிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதனிடையே குடிக்கொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூயாவியார் புறாவளியில் இறங்கியது வழியாக உம்முடைய கிறிஸ்துவை மகிழ்ச்சி எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களின் மண்ணுலகில் இடையராத வாழ்ச்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆகவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் என்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவிற்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பண்படும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுருவடியினுள் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிருக்கும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மரம் வருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு முழுமையில் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்திருக்கிறார். என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிமையை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனை நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.